வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம அத்திப்பழ ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி அத்திப்பழத்தை பழமாக இருக்கிறதா பார்த்து நம்ம தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இதுக்கு நன்மைகள் நிறைய இருக்குது. வெயிட் லாஸ் யூஸ் ஆகும், கான்ஸ்டிபேஷன், போன் ஸ்ட்ரென்த்தை ஹெல்ப் பண்ணும். இது நம்ம டெய்லியும் 2 அத்திப்பழம் எடுத்தாலே நமக்கு ரொம்ப நன்மை கொடுக்கும். நல்ல ரத்த உற்பத்தியை கூட இது சரி பண்ணும். அதனால் நீங்கள் டெய்லியும் இப்போ எந்த பழம் கிடைக்குதோ, அத்திப்பழம் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் வீட்டில் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிங்க. அதுவும் நான் சொல்கிற மெத்தடில் போட்டு குடிங்க. அது அத்திப்பழம் மாதிரியே இருக்காது. சிலவங்களுக்கு க்ளீனிங் பண்ணும்போது அது உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் கொஞ்சம் புழு மாதிரி இருக்கும். அதுக்காகவே சிலவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க இந்த பழத்தை. ஆனால் இதை கண்டிப்பாக பண்ணாதீங்க. இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த பழம். அதனால் நான் ஃபஸ்ட்டு நல்லா தோலெல்லாம் சீவி எடுத்துக்கிறேன். ஏன்னா தோல் எனக்கு பிடிக்காது. இது மேலே கொஞ்சம் பால்லாம் வரும். அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும், இல்லை எதுவும் புழு இல்லையான்னு. பார்த்ததுக்கப்புறம் நம்ம இதை 4ஆக கட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி சீட் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோல் எடுத்தாங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். குடிக்க கொஞ்சம் வாயில் எதுவும் தட்டுப்படாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நல்லா ஸ்மூத்தி பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிறேன் பாருங்கள். இதை நம்ம செக் பண்ணிடணும் எப்போவுமே. நான் அழுகி போகிறதுக்கு முன்னாடியே ஜூஸ் போட்டு குடிச்சிடுவேன். ரொம்ப அழுகி போனால் தான் புழு வச்சிரும். அதனால் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தண்ணியில் கூட போட்டு கழுவிக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது நான் இதை 4ஆக போட்டுக்கிறேன். ஏன்னா 2ஆக போட்டால் நான் மல்டி மிக்சரில் தான் போட போகிறேன். சரியாக கிரைண்ட் ஆகாது. அதனால் நம்ம 4ஆக போட்டோன்னா சீக்கிரமாக நமக்கு கிரைண்ட் ஆகி கிடைக்கும். இது உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் நமக்கு நல்லா அரைப்படணும்னா நம்ம மல்டி மிக்சரில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா நமக்கு அரைப்பட்டு கிடைக்கும். அதுக்காக தான் நான் மல்டி மிக்சர் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதனா ஜூஸர் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற வீட்டிலலாம் இருக்குமான்னு தெரில. அதனால் நான் இந்த டிப்ஸை சொல்லியிருக்கேன். நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வைக்கணுன்றதுக்காக. பாருங்கள், நான் கொஞ்சமாக இந்த மாதிரி சொலையாக எடுத்து பிளேட்டில் வைக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி நம்ம நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இது முடி வளர்கிறதுக்கு கூட நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் அந்த மல்டி மிக்சர் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம உள்ளுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாமே போட்டுறேன். இதில் குட்டி குட்டி சீடு இருக்கனால நிறைய அறுபட்டு வராது. அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் கிரானுலேட்டட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் மண்டை வெல்லம், யுவர் சாய்ஸ். எது வேணுமோ நமக்கு பனக்கற்கண்டு எதனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சக்கரையே நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதோடு பால் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் தண்ணியோட ஆட் பண்ணி கூட சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் உண்மையாகவே டேஸ்ட். நான் கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சிக்காக நான் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு கிளாஸில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. வெறும் சிம்பிள் பொருள் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இது எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை மறக்காமல் பண்ணுங்கள். பாலுக்கு பதில் தண்ணி ஆட் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.